ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு அட்வான்ஸான ஒரு மாடியூல் ஓகேவா? அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் அப்டின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ராஸ்பெர்ரி பிக்கோ ஓகேவா? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மெயினா நம்ம வந்து நெறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் பிக்கோ அதாவது நம்மளோட ராஸ்பெர்ரி பிக்கோவ பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அட்வான்ஸான மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கும் அப்டின்னு சொல்றாங்களே. இதுக்கான ரீசன் என்ன அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, நம்ம வந்து மத்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, இதுல எக்ஸ்ட்ராவா நெறையா அதாவது இப்ப நம்ம ESP32 அப்டின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. ஒன் செகண்ட். ESP32 இருக்குன்னு வச்சுப்போம். ESP32ல பார்த்தீங்க அப்டின்னா, அரவுண்ட் 16 ஆர் 14 GPIOஸ் இருக்கு. அதாவது ஜெனரல் பர்ப்போஸ் இன்புட், அவுட்புட் பின்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுவே நம்மளோட ராஸ்பெர்ரி பிக்கோ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இதுல 26 GPIOஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, மோர் தென் அதாவது நம்மளோட ESPயோட மோர் தென் ஆ 10 பின்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம இன்னும் அதிகமான சென்சார்ஸ் அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, மோர் மாடியூல்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்டின்னா, இதுல நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவான GPIOஸ் அதாவது நம்மளால எக்ஸ்ட்ராவான ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால ஒரே மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, இதுல வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்டிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, I2C சிப்ஸும் பார்த்தீங்க அப்டின்னா, இதுல அதிகமா இருக்கும். ஓகேவா? என்ன ரீசன் அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, டிஸ்ப்ளே கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்டின்னா, மல்டிபிள் டிஸ்ப்ளேஸ் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இதுல அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்டின்னா நெறையவே இருக்கு. ஸோ இது வந்து பிக்கோவோட ஒரு ஃபேமிலி. ஓகேவா? இது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் பிக்கோ ஓகேவா? இது வந்து பிக்கோ ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து வைஃபை அ ப்ள அ இன்பில்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாடியூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வைஃபை இன்பில்டா இருக்கும். ஸோ கீழயே குடுத்துருப்பாங்க. பிக்கோ 1 பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, WH இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, WH ஓகேவா? அதாவது இந்த மாடியூலும், இந்த மாடியூலும் சேர்ந்து வர மாதிரி. ஓகேவா? 2மே இன்பில்டா வர மாரியான ஒரே மாடியூல் இது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, PWM பின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நெறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ராஸ்பெர்ரி பிக்கோ பொறுத்தளவுல. ஸோ இங்க பாருங்க, இதுல எத்தன கிரவுண்ட் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க 8 கிரவுண்ட்ஸ் இருக்கு. இதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளோட பிரெட் போர்ட் இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம என்ன பண்ணுவோம், பிரெட் போர்ட்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பின் எடுத்துட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸ நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்போ நம்ம வந்து இந்த மாரியான கண்டிப்பா இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு இல்ல. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்க இருக்கக்கூடிய ராஸ்பெர்ரி பிக்கோலயே நம்மளால 8 கிரவுண்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ 8 கிரவுண்ட்ஸ் எடுக்க முடியும். ஓகேவா? கிரவுண்ட் எடுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா 26 ஜிபிஐஓஸ் எடுக்க முடியும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஆர்டினரி போர்டு பிரெட் போர்ட் மாரியான ஒரு போர்ட் நம்மளுக்கு தேவையான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளால நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரான ராஸ்பெர்ரி பிக்கோ வச்சே நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ராஸ்பெர்ரி பிக்கோ. பிக்கோ வச்சே நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு தான் பார்த்தீங்க அப்டின்னா, மெயின் அட்வான்டேஜா நம்மளுக்கு வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் ஆகுது. ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் அட்வான்டேஜஸா பார்த்தோம் அப்டின்னா, ஆ பின் அவுட்ஸ் ஓகேவா? அதோட டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்டின்னா, ஜஸ்ட் இந்த வெப்சைட்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, வேற என்ன இருக்கு இதுல அப்டிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பின் அவுட்ஸ் தான் பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ இதோட டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும் அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க நல்லாவே இன்னும் டீட்டெயில்டா இங்க போய் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வச்சிருக்கிற மாடியூல் பார்த்தீங்க அப்டின்னா, RPS 2040 ஓகேவா? ஸோ இந்த மாடியூல் தான் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளால ஒவ்வொரு டேட்டா ஷீட்டையுமே டீட்டெயிலா எடுத்து படிக்க முடியும். அதாவது டேட்டா ஷீட் அப்டின்னா என்னன்னு சொல்றேன். இப்போ நம்ம வந்து ராஸ்பெர்ரி பிக்கோ வந்து ஒவ்வொரு பின்ஸ் என்ன பண்ணுது? அண்ட் ஒவ்வொரு அ இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும்? அப்டிங்கிற எல்லாத்தையுமே படிக்கணும் அப்டின்னு நெனச்சோம் அப்டின்னா, இதுதான் டேட்டா ஷீட். ஓகேவா? இதுல வந்து இந்த சிப்செட் எதுக்கு இருக்கு? ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சிப்செட்ட பத்தி டீட்டெயிலா அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான பார்த்தோம் அப்டின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன இங்க பாருங்க. ஸோ ஆர்பி அப்படிங்கிறது ராஸ்பெர்ரி. இதோட கோர்ஸ் 2 கோர் இருக்கு. ஓகேவா? அத 2 கோர மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கோர் M0 பிளஸ் அப்படிங்கிற ஒரு கோர். ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஃப்ளோர் அண்ட் இதோட 2 ஃப்ளோர்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரெண்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேம் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாலடைல் மெமரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டீட்டெயிலா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பத்தி நீங்க டீட்டெயிலா படிக்கணும். எனக்கு வந்து ராஸ்பெர்ரி பிக்கோவ பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நெறையவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட் அந்த டேட்டா ஷீட்ட ரீட் பண்ணி பாருங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர்ஸ் ஓகேவா? இப்ப நான் வந்து ஹார்ட்வேர பத்தி படிக்கணும். இதோட ஹார்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் அந்த டேட்டா ஷீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்ட்வேர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க ஹார்ட்வேர் இருக்கா? ஸோ இத பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் இத ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க. அதே மாரி இதோட இன்ஸ்டாலேஷன் கெட்டிங் ஸ்டார்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க எந்த மாடல் வச்சிருக்கீங்களோ, அத ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து கெட்டிங் ஸ்டார்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து மைக்ரோ
பைத்தான்ல கூட நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. மைக்ரோ பைத்தான்ல இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. ஓகேவா? இப்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஆ நம்மளோட ராஸ்பெர்ரி பிக்கோ டபிள்யூ இருக்குன்னு வச்சுப்போமே. இத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சி பிளஸ் பிளஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது குடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து மைக்ரோ பைத்தான் இத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பாருங்க ராஸ்பெர்ரி பிக்கோ ஓகே. நம்மளுக்கு வந்து ஆ ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பிக்கோ பைத்தான் எஸ்டிகேன்னு இருக்குல்ல. ஸோ இத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? ஓகேவா? பேசிக் டூ அட்வான்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஒவ்வொரு பின்ஸ்ல நம்ம எப்படி வந்து எப்படி ஒரு அவுட்புட் எடுக்க முடியும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்க டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்க பாருங்க. பிஐஓ சப்போர்ட் ஓகேவா? பிடபிள்யூஎம் அப்படிங்கிறது இருக்கு. எஸ்பிஐ இருக்கு. ஒவ்வொரு பின்ஸ் இது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு போர்ட்ஸ நம்மளுக்கு டீட்டெயிலா நம்மளுக்கு வந்து இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே வயர்லெஸ் சப்போர்ட் ஓகேவா? அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இத நீங்க எப்படி வந்து என்வைரன்மென்ட் செட் பண்றது? அண்ட் எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அ டோனி ஐடியில எப்படி இன்ஸ்டால் பண்றது? அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா, அடுத்த வீடியோல நம்மளுக்கு வந்து ESP32க்கும் அதே மாரி ராஸ்பெர்ரி பிக்கோவுக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான வீடியோ அடுத்த வீடியோல வரும். ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.